அல்லாஹு தாலா நமக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், அல்லாஹு தாலா இன்னைக்கு எழுப்பக்கூடிய வினாக்கள்ல வந்து இந்த இந்த வார்த்தையில எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கின்றத நமக்கு இமாம்கள் என்ன செய்வாங்க, விளக்கம். அலஸ்துகளை போய்க்கும், நான் உங்களுக்கு இறைவனாக இல்லையா? இப்போ ரப்பு அப்படின்னா என்ன? இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். மஹ்லூகாத்துகள், படைக்கப்பட்ட அத்துணை படைப்புகளுக்குமே அவன் பாதுகாவலனாக, அவன் பரிபாலனம் செய்யக்கூடியவனாக, பக்குவப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அந்த வார்த்தையை அப்படிதான் என்ன செய்யறாங்க, நமக்கு விளக்கம் தர்றாங்க. நான் உங்களுடைய இறைவனா இருக்கிறேன், உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யறேன், உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன், உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் நான் பாதுகாத்து கொண்டிருக்கேன். இது எல்லாம் கடந்தீங்க அந்த கவலையினுடைய நிலையிலேயே இருக்கிறீங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா வந்து அதே கவலையா உட்கார்ந்துட்டே இருக்காங்க, கவலையா உட்கார்ந்துட்டே இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகும்போது, யா இப்னு மஸ்ஊத் கைஃப் அப்படின்னு கேட்கிறார். என்ன என்ன அப்படி கவலையில போகுது? யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முகத்தை பார்த்து சொல்றாங்க, இறைவனால் உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது கட்டாயமாக என்ன செய்யும், உன்னை அடைஞ்சே தீரும். விதிக்கப்பட்டு இருக்கு. இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா, உனக்கு என்ன விதிச்சிருக்கானோ அல்லாஹ் தஆலா அது உனக்கு கட்டாயமா வந்து அடைந்தே தீரும். அதாவது கைரான விஷயங்கள் அல்ல, ஷர்ரான விஷயங்கள். ரெண்டாவதா சொன்னாங்க, உனக்கு என்ன ரிஸ்க் இருக்கோ, நலவான விஷயங்கள், உனக்கு என்ன ரிஸ்க் இருக்கோ அதை நீ தொடாம என்ன செய்யும், அதை கடக்காம நாள் போக முடியாது. அப்போ உனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ, உனக்கு என்ன விதியாக்கப்பட்டிருக்கோ, அது ஹைரா இருக்கட்டும் ஷர்ரா இருக்கட்டும், இரண்டையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு முடிவு செய்ததுதான். அதை கடந்துதான் என்ன செய்யணும், அதை கடந்துதான் நீ வந்தாகணும் போயாகணுன்ற ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும்